ஹாய்ங்க, மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்புங்க. பாருங்கள், மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருக்கோங்க. வாங்க மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ மண் சட்டியில் தாங்க வைக்கிறேன், வெளியே அடுப்பில். எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய், பட்டை, சோம்பு போட்டு வெங்காயம் போட்டுடலாங்க. இந்த எடுத்து வெங்காயம் போட்டாச்சுங்க. வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். மேலே கறியை போட்டுக்கலாங்க. கறியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போடலாம். கறி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய், இதோ இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. கரண்டி அதுக்குள்ளே ரொட்ட சூடு ஏறிடும், அப்புறம் கை தொட முடியாது. அதுக்கப்புறம் கறி மசாலா போட்டுக்கலாங்க கொஞ்சம். இப்போ மட்டன் மசால், தனி மிளகாய் தூள் கொஞ்சங்க, தண்ணியை ஊற்றலைங்க. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் இந்த மசாலே வேகட்டுங்க கறி. தண்ணி ஊற்றிக்கலாங்க. கறி வேக வச்சுலாங்க. நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், கொதிச்சுட்ருக்குது. எப்படி குழம்பும் நல்லா டிக்காயிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாங்க. இங்கே பாருங்கள், தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு,
ஒரு பட்டை ஒரு மிளகுங்க சரி லவங்கப்பூங்க போட்டு அரைச்சி இப்போ தேங்காய் ஊற்றிடலாங்க. தேங்காய் ஊற்றி நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. நான் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டேங்க. குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மணக்க மணக்க மட்டன் குழம்புங்க. மண் சட்டியில் வச்சுருக்கேங்க. செமையாக இருக்குதுங்க குழம்பு டேஸ்ட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.